திருச்சியில் மாநாட்டை நடத்திய அமைச்சர் மீது அமலாக்கத்துறை அளித்துள்ள குற்றச்சாட்டு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், இன்றைக்கு திமுகவை மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் முதலமைச்சருக்கு வந்துவிட்டதால் தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி வாய் கூசாமல் கடிந்துரைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். KN நேரு தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்திய இந்த மாநாடு எங்கிருந்து வந்தது, அவருக்கு நிதி உதவி என்பதை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிற அந்த கடிதங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை. பரவாயில்லை. ஆனால் திருச்சியிலே KN நேருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசாரணைக்கு விளக்கம் சொல்லுவாது முதலமைச்சர் தயாராக வருவார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து விளக்கம் சொல்வதற்கு முன்வராத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து ஏதேனும் கருத்தையாவது பதிவு செய்திருக்கலாமே என்று KN நேரு கூட எதிர்பார்த்திருப்பார். தனக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த விசாரணை என்பதை பற்றி விளக்கம் சொல்லுவார் என்று கூட அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய KN நேரு அவர்கள் ஏமாற்றமே அவருக்கு இந்த மாநாட்டிலே கிடைத்திருக்கிறது.